தம்பி துரியனானவன் அங்கே வாயற்படிதற்கு கீழே விழுந்ததால் மைத்துனன் என்ற முறையிலே சிரித்த பாவத்திற்காக அங்கே முகநக நட்பது நட்பு அன்றே நெஞ்ச தகநக நட்பது நட்பு முகத்திலே எங்களிடத்தில் வாசத்தை காட்டுவது போல் அவருடைய நாட்டிற்கு உள்ளே அங்கே சென்று உள்ளரை எரிமலை போன்றவர் வகைவளர்த்து அணிமாமண்டபம் ஒன்று அமைத்து கலப்படம் நிறுவத்தை எழுதி அத்தினாபுரம் வரவழைத்து எங்களை வரவோட்டில்லாது சூது சொக்கட்டான் பேரிலே அனைத்து நாடுகளும் கிரிவித்து விட்டார். உச்சட்டி வரவோட்டோடு அனைத்துமே கிரிவித்துக் கொண்டார். உச்சட்டி வரவோடும் இடந்து பெரிய காலத்தை வந்தடைந்து ஆண்டவன் அருளினாலே 12 வருட காலத்தை 12 நாட்களாக காட்டிலே வனவாசம் கழித்தும் ஓராண்டு அஜ்ஞாத வாசம் நாட்டிலே எவருடைய கண்ணுக்கும் புலப்படா வண்ணம் வாழ வேண்டும் என்று வைக்க மற்ற நாட்டிலே விராணன் வீட்டிலே பெருமையோடு வளர்ந்து அந்த காலத்தை கழித்து அங்கே புத்தரைக்கு என் அருமை மைந்தராக விளங்கும் அங்கே அர்ஜுனுடைய குமாரன் வீர அபிமன்யுக்கு உத்திரையை மணமுடித்ததால் பொங்காணி சொத்தாக அளித்த உபராவிம் என்று சொல்லக்கூடிய பட்டினத்திலே தஞ்சம் என்று குடிபுகுந்து பெருமையோடு ஆடை ஆவணங்களை உடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவை அத்தனைக்கும் காரணம் யார்? இவ்வளவு கொடிய மாபெரும் வனவாசமும் அஞ்ஞாத வாசத்தையும் கொடிய மிருகங்கள் வாழும்படியான வனத்திலே வாழ்ந்து பெருமையோடு உயிரோடு வாழ காரணம் யார் ஐயா? சர்வசாருண்ய சதுர்முகனை விளங்கும் நான்முக கடவுளை யுந்தி கமலத்திலே இன்றெடுத்த ஆண்டவன் மாளவன் கண்ணபரானுடைய அருளினாலே யாதொரு குறையின்றி நாங்கள் வாழ்ந்து தற்பொழுது உபராவியம் என்று சொல்லக்கூடிய பட்டினத்திலே குடிபுகுந்து நிற்க என் அருமை தம்பிமார்கள் எல்லாம் அண்ணா இந்த வனவாசம் எல்லாம் உன்னால் தானே என்று என் அருமை தம்பி பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவர்கள் ஐவருக்கும் தேவி அத்தனை பேர்களும் என் மீது வழி சுமத்துகிறார்கள். அந்த நேரத்தில் என் அருமை தம்பிமார்களை தேர்ச்சி விடுகிறேன். ஆனால் என் தேவியை அங்க துகிதோறும் கண்ணியை பார்த்தவோ
சிவா